சில விஷயங்களை சொல்லும்போது யாருக்கு வலிக்குதோ இல்லையோ பிசாசுக்கு ரொம்ப வலிக்கும். அதனால தான் இந்த கிறிஸ்துமஸில் இருக்கின்ற பல முக்கியமான சில விஷயங்களை நம்ம போதிக்கும் போது அது பிசாசுக்கு வலி எடுப்பதனால தான் பிசாசு என்ன பண்ணிட்டான், கிறிஸ்தவத்தில் இருக்கிற சில முக்கியமான சில விஷயத்தெல்லாம் அர்த்தமுள்ளதாக செய்ய முடியாத அளவுக்கு அர்த்தமற்றதாக கொண்டாடும்படிக்கு மக்களை திசை திருப்பின காரியம் சரித்திரத்தில் மற்ற காரியத்தில் நடந்திருக்கு. ஆனா இறைவன் மனிதனானார் என்ற ஒரு வார்த்தையை பிசாசு கேட்டானா அவனுக்கு எரி, அவனுக்கு வலிக்கும். அதை காட்டில் ஒரு பெரிய ஒரு துக்கம் அவனுக்கு வேற காரியம் இல்லை. அதனாலதான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அடிக்கடி வலியுறுத்தி சொல்ற ஒரு காரியம், இறைவன் மனிதனானார், தேவன் மனிதனானார், கடவுள் மனிதனானார் என்ற ஒரு காரியத்தை பல விதங்களிலே நாம் சொல்லுகின்றோம். இன்னொரு காரியம், இந்த உலகத்துல மனிதர்களாக பிறந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் என்ற ஒன்றை கொண்டாடுகிறார்கள் இல்லைங்களா? ஆனா நம்ம கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்றோம். அது அந்த வார்த்தை நீங்க நல்லா மனதில் வைத்துக்கணும், ஓகேங்களா? பிறப்பை கொண்டாடுவதற்கும் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனால நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. நான் சொல்ற கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதில் எந்த தவறும் கிடையாது. என்ன சொல்ல போனா, இது வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை அல்ல, வருஷம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை என்று ஒன்று இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது கிறிஸ்துமஸாக தான் இருக்கும்.